கண்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, காரணம் இல்லாமல் உன்னால் இந்த பதிவை பார்க்க முடியாது. இந்த நிமிஷத்தில் இந்த வார்த்தைகள் உன் காதுகளில் விழுந்திருந்தா அது ஒரு அறிகுறி சாமி. உன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் உனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அது கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கலை. உன்னை உயர்த்த ஒரு சக்தி உன் பாதையை கவனித்து கொண்டு இருக்கு சாமி. அனுபவிக்கும் குழப்பம், தாமதம், மன அழுத்தம் அவையெல்லாம் முடிவு இல்லை. இன்னைக்கு ஒரு தெளிவான அருள்வாக்கு உனக்கு கிடைக்குது, எல்லாம் நன்மைக்கு. இனி நீ கேட்க போகும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையை மாற்றும் சாமி. இப்போது மனசு அமைதி இல்லாமல் இருக்கலாம். ஒரு பக்கம் நம்பிக்கை, மற்றொரு பக்கம் பயம். ஏன் இவ்வளவு தாமதம்? நான் செய்த தவறு என்ன? இது எப்போ முடியும்னு உன் உள்ளம் கேட்குது. நீ முயற்சி பண்ணுற, பிரார்த்தனை செய்கிற, ஆனால் முடிவுகள் மட்டும் தள்ளி போகுது. அதனால தான் உன் மனசு சோர்வாகி இருக்கு சாமி. வெளியில் எல்லாரிடமும் ஸ்ட்ராங்காக இருக்கிற நீ உள்ளுக்குள்ளே மட்டும் பதட்டத்தோடையே இருந்துகிட்ருக்க. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த குழப்பம் கூட வீணில்லை சாமி. இது ஒரு மாற்றத்துக்கு முன் வரும் அமைதி. இது ஒரு பெரிய திருப்பத்துக்கு முன் வரும் தயார் நிலை. நீ இப்போ உணர்கிற குழப்பம் உன் வாழ்க்கையின் முடிவு இல்லை, அது ஒரு புதிய பாதைக்கு முன் வரும் சின்ன அறிகுறி சாமி. நீ பார்க்குறதெல்லாம் பிரச்சனை மாதிரி தான் தெரியும். மூடிய கதவு, நிறைவேறாத ஆசை, தள்ளி போன வாய்ப்பு. ஆனால் நீ பார்க்காத ஒரு விஷயம் இருக்குது, மறைந்திருக்கும் அருள். சில நேரம் அருள் வெளிச்சமாக வராது, அது நிழல் மாதிரி நம்ம பின்தொடரும், நம்ம காப்பாற்றும், நம்மையே திருப்போம். நீ நினச்சது நடக்கலைன்னு வருந்திட்டுருக்க, ஆனால் அது நடந்திருந்தால் நீ இன்னும் பெரிய சிக்கலில் இருந்திருக்கலாம் சாமி. சிலர் உன்னை விட்டு விலகினார்கள், அது துரோகம் இல்லை, அது உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவர்களை நீக்கிற அருள் வேலை சாமி. சில திட்டங்கள் உடைந்தது, அது தோல்வி இல்லை, அது தவறான பாதையிலிருந்து திருப்புற தெய்வீக திசை மாற்றம் சாமி. அருள் சில நேரம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி வேலை செய்யும், ஆனால் அது துல்லியமாக சரியான நேரத்தில் உனக்கு நல்லதாக முடிகிற மாதிரி வேலை செய்யுது. நீ இப்போது அனுபவிக்கிற அமைதி இல்லாத நிலை கூட உன் வாழ்க்கையை சரியான இடத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு மறைந்திருக்கும் ஆசீர்வாதம் சாமி. நீ இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கன்னா காரணம் இல்லாமல் இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே சீரற்றதாக நடக்காது. ஒரு வார்த்தை கூட உன் கண்களுக்கு முன்னாடி வர்றது என்றால் அது உன் நிலைக்கு பொருந்துதுன்னு அர்த்தம். இது ஒரு சாதாரண பதிவு இல்லை, இது உன் மனசுக்காக அனுப்பப்பட்ட ஒரு சின்ன அறிகுறி. நீ உள்ளுக்குள்ளே கேட்ட கேள்விகளுக்கு பதில் தேடி அலைகிற நேரத்தில் இந்த பதிவு உன் கண் முன்னாடி வந்திருக்கு. என்ன செய்ய, எப்படி முன்னேற, எப்போ என் வாழ்க்கை மாறும்னு நினச்சி சிந்திச்சிட்டு இருந்த நீ இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் உன்னை தேடி வந்திருக்கு. இதில் இருக்கும் ஒவ்வொரு வரியும் உன் மன அழுத்தத்துக்கு மருந்து மாதிரி, உன் குழப்பத்துக்கு வழிகாட்டி மாதிரி. நீ தான் இந்த பதிவை தேடலை, ஆனால் இந்த பதிவு உன்னை தேடி வந்திருக்கு. இதுதான் அருள் சாமி. இப்போ கவனமாக கேளு. அடுத்த சில நிமிஷங்கள் உன் வாழ்க்கை பார்வையே மாற்றப்போகுது. நீ கடந்த காலத்தை நினச்ச மாதிரி இன்னும் வலி இருக்கும், சில நினைவுகள் இன்னும் காயமாக இருக்கும், சில மனிதர்கள், சில சம்பவங்கள் இன்னும் மனசை நெருங்கிடும். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? கடந்த காலம் உன்னை உடைக்க வரல, உன்னை உருவாக்க வந்திருக்கு சாமி. நீ சந்தித்த துரோகம் உனக்கு மனிதர்களை அறிய கற்றுத்தந்தது. நீ அனுபவித்த தோல்வி உன் சக்தியை வெளிக்கொணர்ந்தது. நீ சந்தித்த அவமானம் உனக்கு பொறுமையையும் உறுதியையும் கற்றுத்தந்தது. அந்த வேதனை இல்லாமல் இருந்தால் இப்போ இருக்கும் இந்த மனபலம் உன்னிடம் இருந்திருக்காது சாமி. கடந்த காலம் ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு பயிற்சி காலம். ஒரு கல் செதுக்கப்பட்டிருக்கும் போது அது சிலையாகுது. அதே மாதிரி உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் உன்னை பெரிய நிலைக்கே தயாராக்குனது. இப்போ நீ பின்னோக்கி பார்த்து வருத்தப்பட வேண்டிய நேரம் இல்லை, அந்த காலத்துக்கு நன்றி சொல்லி முன்னே பார்க்க வேண்டிய நேரம் இது சாமி. ஏன்னா கடந்த காலம் இல்லாமல் இருந்திருந்தா இப்போ வரப்போகும் நல்ல நாளுக்காக தகுதி உன்னிடம் உருவாகியிருக்காது. இவ்வளவு நாள் நீ காத்திருந்தது வீண் இல்லை, இவ்வளவு நாள் நீ சுமந்த சுமை காரணம் இல்லாமல் இல்லை. இனி தொடங்கும் மாற்றம் மெதுவாக வரலாம், ஆனால் உறுதியாக வரும். ஒரு கதவு மூடப்பட்டதுனாலே வாழ்க்கையை முடிஞ்சிடலை, அதுக்கு பின்னாடி திறக்கப் போகும் கதவு அதை விட பெரியதாக இருக்கும் சாமி. நீ இப்போ உணராமல் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கை திசை மாற ஆரம்பிச்சிருக்கு. சில நாட்களில் உனக்கு உள்ளே அமைதி வரும், சில வாரங்களில் சூழ்நிலை சீராகும், சில மாதங்களில் நீயே உன்னை நம்ப முடியாத அளவுக்கு முன்னேறி போயிடுவ. மாற்றம் ஒரே நாளில் சத்தமாக வராது சாமி, அது மெதுவாக நிதானமாக உன் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்பும் சாமி. நீ உன் மனசு சோர்வை விட்டுடும், நம்பிக்கையை பிடிக்கும், அச்சத்தையும் குறைக்கும். நீ காத்திருந்த நல்ல செய்தி உன் பாதையை நோக்கி பயணிக்குது சாமி. இது ஒரு சாதாரணமான உற்சாக வார்த்தை இல்லை, இது ஒரு ஆரம்பம். இனி தொடங்கும் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையை புதுசாக எழுத போகுது சாமி. இப்போ எல்லாம் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம், நாளை எப்படி இருக்கும்னு புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் விடாத, நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத மனசு எளிதாக உடஞ்சி போயிடும் சாமி.
ஆனால் நம்பிக்கையை பிடிச்ச மனசு எத்தனை புயல் வந்தாலும் தாங்கும். நீ இவ்வளவு நாள் வந்த பாதையை நினச்சி பாரு. அவ்வளவு கஷ்டத்தையும் கடந்து வந்த நீ இப்போ நீ இந்த சின்ன தடையை கடக்க முடியாதா என்ன? சில நேரம் கடவுள் பதில் தரமாட்டார். ஆனால் அதுவே பதில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை சாமி. அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்பிக்கையை பிடிச்சிரு, அதுதான் உன் உயிர் கயிறு சாமி. நம்பிக்கையை பிடிச்சிரு, அதுதான் உன் மன வலிமை சாமி. நம்பிக்கையை பிடிச்சிரு, அதுதான் உன் மாற்றத்தின் தொடக்கம் சாமி. இன்றைக்கி தெரியாத பாதை நாளைக்கு உனக்கு சரியான திசையாகும். இன்றைக்கி உனக்கு சோதிக்கும் சூழ்நிலை நாளை உன்னை உயர்த்தும் படிக்கட்டாகும். அதனால் சோர்ந்து போகாத, கைவிடாத, நம்பிக்கையே பிடிச்சிரு. உன் நல்ல நேரம் நெருங்கி கொண்டிருக்கு சாமி. வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு குழப்ப காலம் வரும். அமைதி இல்லாத நாட்கள், தெளிவில்லாத முடிவுகள், எதுவும் சரியாக போகலைன்னு தோன்றும் தருணங்கள், அது எல்லாம் ஒரு அறிகுறி சாமி. பெரிய திருப்பம் நெருங்குது. ஒரு விதை மண்ணுக்குள்ளே புதைக்கப்படும் போது அது இருட்டில் தான் இருக்கும். அது அழிந்துட்டுதுன்னு மாதிரி தோணும். ஆனால் அதே இருட்டில் இருந்து தான் புதுசாக முளை வருது. அதே மாதிரி இப்போ உன் வாழ்க்கை அமைதி இல்லாமல் இருக்கிறதுனா அது அழிவு இல்லை, அது எழுச்சிக்கு முன்னாடி வரும் நிலை. நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு வாய்ப்பு வரும். நீ நினைக்காத மனிதர்களிடம் இருந்து ஒரு உதவி வரும். நீ காத்திருந்த மாற்றம் திடீர்னு உன் வாழ்க்கையை திரும்பி விடும். அந்த நாளில் நீ பின்னோக்கி பார்த்து சொல்வாய், அந்த கஷ்டம் இல்லாமல் இருந்தால் இந்த உயர்வு எனக்கு வந்திருக்காதுன்னு சொல்லுவேன். இப்போ நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த கட்டம் உன் வாழ்க்கையின் பெரிய திருப்பத்துக்கான முன்னுரை சாமி. அமைதியாக இரு, உறுதியாக இரு, உன் நேரம் வருது சாமி. இப்போ ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. வாழ்க்கை என்ன செய்ய போகுதுன்னு காத்திருக்காம நீ என்ன செய்ய போகிறன்னு தீர்மானிக்க வேண்டிய நேரம். உறுதி எடுத்த மனசு விதியையும் மாற்றும். நான் சோர்வாக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், என்னால் முடியும். இந்த 3 வார்த்தைகளை உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். உறுதி இல்லாத நம்பிக்கை நிலைக்காது. ஆனால் உறுதியோடு சேர்ந்த நம்பிக்கை அசைக்க முடியாத சக்தி சாமி. சாமி, இன்று முதல் கடந்த காலத்தை குறை சொல்ல மாட்டேன்னு ஒரு உறுதியேடு. மற்றவர்களை குறை சொல்ல மாட்டேன்னு ஒரு உறுதியேடு. என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன்னு ஒரு உறுதியேடு. உன் மனசு பலமாக இருந்தால் வெளி சூழ்நிலை தானாக மாறும். உறுதி என்பது ஒரு சத்தம் இல்லாமல் அது உள்ளுக்குள்ளே எடுக்கப்படும் அமைதியான தீர்மானம் சாமி. அந்த அமைதியான தீர்மானம் உன் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் நிச்சயமாக உயர்த்தும். இப்போது உன் உள்ளத்தில் சொல்லு, என்னால் நடந்தாலும் நான் முன்னேறுவேன். அந்த உறுதியோடு நீ நிற்கிறேன்னா உன் எதிர்காலம் உன்னை எதிர்நோக்கி திறந்த கதவை காத்திருக்குது சாமி. சாமி, இப்போ ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. உன் கண்களை மெதுவாக மூடு. உன் மனசுக்குள்ளே இத்தனை நாள் இருந்த சுமையை மெதுவாக விடு. நீ மட்டுமல்ல, உன் கண்ணீரையும் உன் பயத்தையும் உன் குழப்பத்தையும் தாண்டி சொல்ல ஒரு அருள் உன்னோடு இருக்குது. நீ இவ்வளவு நாள் உடைந்து போகலை, அதுவே உன் வலிமை. நீ இவ்வளவு நாள் கைவிடப்படலை, அதுவே உன் வெற்றியின் ஆரம்பம். இனி நடக்க போவது நல்லது தான். தாமதமாக இருக்கலாம், ஆனால் தப்பாக இருக்காது. ஒரு நாள் நீ சிரிச்சிட்டு சொல்லுவ, அந்த கஷ்டகாலம்தான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம். சாமி, உன் வாழ்க்கைக்கு புதிய ஆரம்பமாகட்டும். நினைவில் வச்சுக்க, நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. இனி எல்லாமே நல்லதே நடக்கும். அருள் உன்னோடு இருக்கு சாமி.